ரைட். இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோல நான் சொல்லப் போற காரியம் வந்து, உங்க லைஃப்ப ரொம்ப 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 எளிமையாக்க போற ஒரு 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 வழிமுறைய சொல்லிக் குடுக்கப் போறேன். அதாவது எப்பவுமே ஒரு சமாதானமா இருக்கிறதற்கு, இல்லன்னா எப்பவுமே ஒரு சில்லா, ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்ல கூலாவே எப்பவும் இருக்கிறதற்கு ஒரு 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 விஷயத்த சொல்லப் போறேன். இத நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்து கடைப்பிடிச்சிட்டீங்கன்னா, 100% சொல்றேன். நான் கேரண்டியா சொல்றேன். உங்க லைஃப்ல நீங்க சமாதானமா மட்டும் தான் நீங்க இருப்பீங்க. ஸோ, அதனால இந்த வீடியோவ என்ன சொல்றது? நான் மத்த வீடியோக்குள்ள கூட நான் ரொம்ப வற்புறுத்த மாட்டேன். இத இப்படி பண்ணுங்கப்பா. ஆனா இந்த வீடியோ நான் வற்புறுத்தி சொல்றேன். ஏன்னா, இதுல நான் சொல்லப் போற காரியத்த எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்போனா உலகத்துல இருக்கிற எல்லாருமே பின்பற்றுனாங்கன்னா, இந்த உலகத்த விட சிறந்த ஒரு இடம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா, இப்ப உங்களுக்கே தெரியும். இந்த பூமின்றது எவ்வளவு மோசமான ஒரு இடமா மாறிட்டு இருக்குது. மனுஷங்க எவ்வளவு மோசமானவங்களா மாறிட்டு இருக்காங்க. ஆனா, நான் சொல்லப் போற காரியத்த ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருவேளை நம்ம இத எல்லாருமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அ எல்லாரும் சொல்லுவாங்க ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். "தி வேர்ல்ட் வுட் பி எ பெட்டர் பிளேஸ்ன்னு" சொல்ற மாரி தான். இந்த உலகம் ரொம்ப ஒரு அருமையான இடமா மாறும். என்ன விஷயம்னா, மனுஷங்கள மனுஷங்களா பார்க்காம ஆத்துமாக்களா பாருங்க. இதுதான் நான் இந்த பேசப் போற வீடியோவோட தலைப்பின்னே வச்சுக்கலாம். அதாவது மனுஷங்கள மனுஷங்களா பார்க்காதீங்க, ஆத்துமாக்களா பாருங்க. சரி, யார் அந்த மனுஷங்கன்னு குறிப்பிடுறோம்னா, லிட்டரலா எல்லாரையுமே மீன் பண்றேன். உங்க வீட்ல இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரோட்ல உங்களுக்கு தெரியாத அந்த முன்பின் தெரியாத அந்த அந்நியர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாரையுமே சொல்றேன். யாரையுமே மனுஷங்களா பார்க்காதீங்க, ஆத்துமாவா பாருங்க. நீங்க மாம்ச கண்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷி தான் தெரிவாங்க. ஆனா, அந்த ஆவிக்குரிய கண்கள் ஒண்ணு இருக்குது. அதான் ஆவிக்குரிய லென்ஸ் வழியா நீங்க பார்க்கணும். சரி, ஆவிக்குரிய லென்ஸ் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட, நான் புரிஞ்ச விஷயம்னா, இயேசுவின் கண்கள் வழியா பார்க்கிறது. நான் திரும்பவும் அந்த அந்த இந்த லைன அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஆவிக்குரிய லென்ஸ் வழியா பார்க்கிறது என்னன்னா, இயேசுவின் கண்கள் வழியா பார்க்கிறது. இப்போ நீங்க ஒரு நபர பார்க்குறீங்கன்னா, ஏசப்பா அந்த நபர எப்படி பார்ப்பாரு? அந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும் தான், நான் சொன்ன மாரி அந்த ரிசல்ட் கிடைக்கும். என்னன்னா, எப்பவுமே ரிலாக்ஸ்டா ஒரு சமாதானத்துக்கு சமாதானமாவே ரொம்ப லெகுவான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ முடியும். ஏன்னா, எனக்கு எனக்கு தெரியும் நெறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு சுமைய தூக்கிட்டு சுமைய சுமக்கிறவங்களாவே இருந்துட்டுருக்கோம் எப்பவுமே. ஏதாவது ஒரு மன வருத்தம், மனபாரம், ஒரு மனக்கசப்பு, கோபம், எரிச்சல் ஏதோ ஒண்ணு நம்மள நம்மள பாரப்படுத்திக்கிட்டே இருக்குது. நான் சொல்லப் போற காரியத்த நீங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சீங்கன்னா, அது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். உங்க லைஃபே ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அதாவது கர்த்தர வச்சு தான் நீங்க இதெல்லாம் பண்ணணும். சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா, ஒருவேள இந்த வீடியோ தயவு செஞ்சு நீங்க யாரும் ஒரு குறுகிய மனப்பான்மையில பார்க்காதீங்க. ஒரு ஓப்பன் மைண்டடா பாருங்க. ஓப்பன் மைண்டடானா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். ஒரு எக்ஸைட்மென்ட்டோட பாருங்க. எப்படி ஸ்கூல்ல ஒரு பையன், ஒரு குழந்தை, ஒரு பொண்ணோ ஒரு விஷயத்த புதுசா கத்துக்க போறோம் அப்படின்ற ஆர்வத்துல பார்ப்பாங்களே, அதே ஆர்வத்தோட பாருங்க. ஏன்னா அப்பதான் இந்த விஷயத்த நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். அ தயவு செஞ்சு குறுகிய மனப்பான்மையோட பார்க்காதீங்க. நான் குறுகிய மனப்பான்மை எத சொல்றேன்னா, ம் உங்களுக்குள்ளேயே கேள்வி வரும். "ஏய் உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்டு போயிருவ. உன்னைய சின்ன பையன். நீ லைஃப்ல என்ன பார்த்துருக்க? லைஃப்ல எதாவது அடிபட்டுருக்கியா? நீ அனுபவம் இருக்கா உனக்கு?" தயவுசெய்து இந்த கேள்வியெல்லாம் நீங்க வந்து இந்த மாரி மனப்பான்மைய உங்க வீட்ல கண்டிப்பா நல்ல ஒரு டஸ்ட்பின் வச்சிருப்பீங்க. அந்த 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 குப்பை தொட்டியில அந்த குறுகிய மனப்பான்மைய டம்ப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவ நீங்க பாருங்க. சரியா? என்னன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். மனுஷங்கள மனுஷங்களா பாருங்க. அ என்னது? சாரி, மனுஷங்கள மனுஷங்களா பார்க்காதீங்க. ஆத்துமாக்களா பாருங்க. ஏன்னா, நான் ஆரம்பத்தில மனுஷங்கள மனுஷங்களா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா கர்த்தருடைய கிருபையில இப்போ என் வாழ்க்கையில நான் யாரையுமே மனுஷங்கள மனுஷங்களா பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. கர்த்தர் என்ன எப்பவுமே அவங்கள ஆத்துமாவா பாருன்னு சொல்ல வைக்கிறார். இது எந்த வகையில சரி, ஓகே. நான் ஆரம்பத்தில நான் எப்படி இருந்தேன்றத லைட்டா சொல்லிடுறேன். எனக்குள்ள எப்படின்னா, இயல்பாவே நான் வந்து ரொம்ப அமைதியான பையன். யார்ட்டயும் பேச மாட்டேன். அ கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குறிச்சு சொல்லுவாங்க என் கூட பழகுறவங்க. நானும் அத நம்பிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் இருப்பேன். ஆனா, பிசாசு ரொம்ப தந்திரமானவன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? ஆ என்ன பண்ணிட்டான், எனக்குள்ள ஒரு கோபம் அப்பப்போ வந்திருக்குது. ஆனா அத வந்து நான் பெருசா கண்டுக்க விடாதபடிக்கு, நான் ரொம்ப தன்மையானவன்றது என்னைய நம்ப வச்சுட்டான். ஆனா, அந்த சுருக்கு சுருக்குன்னு ஒரு கோவம் வரும். அது எனக்குள்ளயே வந்து வந்து என்னுடைய அன்ப கொன்னுகிட்டு இருந்துச்சு. எனக்குள்ள அந்த அன்பான குணத்த. என்னைக்கு ஆண்டவர் அத எனக்கு வெளிப்படுத்தினாரோ, என்னைக்கு அத வந்து அந்த கோவப்படுற பத்தி உனக்குள்ள இந்த கோவம் வருது பாரு அசிங்கமா, அந்த கோபத்த நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரோ, அன்னையிலேருந்து நான் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறை கோவம் வரும்போதும் டக்கு டக்குன்னு நான் ஜெபம்னு உடனே அந்த ஜெபத்த நான் குழந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஏசப்பா எனக்குள்ள இந்த கோவம் வருது. பழைய மனுஷன் எனக்கு கோவத்த குடுக்குறான். இந்த கோவத்த நான் சிலுவையில அறைய ஒப்புக் குடுக்குறேன்.
எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க. இந்த ஜெர்மனி நெறைய மாற்றம் இன்னைக்கு எனக்கு. நெறைய மாற்றம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நெறைய மாற்றம். எதுக்கு நான் கோவத்த மெயினா சொல்றேன்னா, நம்மள ஏன் இன்னொரு மனுஷங்க கிட்ட ஒரு அன்பா இருக்க முடியல? இன்னொரு மனுஷங்கள ஏன் மன்னிக்க முடியல? ஏன் அவங்கள வந்து ஒரு ஒரு சகோதரத்துவத்த, ஒரு சகோதரிய மாரி பார்க்க முடியல அப்டின்னா, இந்த கோபம்ன்ற காரியம் தான். ரொம்ப ஃபேமஸா ஒரு விஷயத்த இங்க வந்து நம்ம ஊர் நம்ம ஐ மீன் நம்ம மனுஷங்க மத்தியில பரப்பி விட்டுறாங்க. என்னன்னா, "மனுஷனா கோவம் வரதாப்பா செய்யும்" அப்டிம்பாங்க. நெறைய பேர் என்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. நெறைய இடத்துல நான் சொல்லி கேட்டுருக்கேன் இந்த விஷயத்த. இப்ப மனுஷனா என்ன 4 விஷயத்துக்கு கோவப்பட தான் செய்வான்ட்டு. அ நான் இப்ப சொல்றேன். மனுஷனா கோவப்படக்கூடாது. மனுஷனா கோவப்படவே கூடாது. ஒருவேள நீங்க ரொம்ப கோவப்படுற ஆளு, ஷார்ட் டெம்பரான ஆள் நீங்க இத பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்க இருதயம் குத்தப்படும். எனக்கு அது கவல இல்ல. உங்க இருதயம் குத்தப்பட்டு, கிழிக்கப்பட்டு, அது கொஞ்சம் உணர்வடைந்தா சந்தோஷப்படுவேன் அதனால. சரியா? இந்த கோபத்தினால தான் நம்ம வந்து கோபத்த ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் எடுத்துக்கிறேன். நீங்க அதை கோபத்த மட்டுமே நீங்க வச்சு நீங்க யோசிக்க வேண்டாம். எல்லா மனக்கசப்பான காரியங்கள். அடுத்தவங்கள வந்து ஒரு பொறாமையின் கண்ணோட்டத்துல பார்க்குறது. சிலருக்குலாம் யார பார்த்தாலும் பொறாம வரும். எத பார்த்தாலும் பொறாம. ஏதாவது அவங்க கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில நல்லது நடந்துச்சுன்னா, உடனே பொறாமப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது ஒரு அத 4 பேர்ட்ட சொல்லி, இந்த காசிப் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அத வந்து ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டாங்க. ஒரு பொறாம. எதுக்கு எடுத்தாலும் பொறாம. இது வந்து மனுஷங்க மத்தியிலனாலும் பார்த்தா, கிறிஸ்தவங்க மத்தியில இருக்கு. கிறிஸ்தவங்க மத்தியிலன்றத விட, அ அந்த ஆவிக்குரியவங்கன்னு சொல்றவங்க, அந்த அ ஊழியக்காரங்க மத்தியில, போதகர் மத்தியில, அவங்க மத்தியிலயும் இருக்குது. ஒரு ஊழியத்த பார்த்து இன்னொரு ஊழியத்துக்கு பொறாம, ஒரு சபைய பார்த்து இன்னொரு சபைக்கு பொறாம, ஒரு ஊழியக்காரர பார்த்து இன்னொரு ஊழியக்காரருக்கு பொறாம. இப்படி பொறாம. மன்னிக்க முடியாத குணம்னு நெறைய பேருக்கு இருக்கு. இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு காரியம். அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் மன்னிக்க முடியாது. ஏன்னா, நீங்க எப்பல்லாம் கொஞ்சம் மன்னிக்கலான்ட்டு வருவீங்களோ, உடனே பிசாசு அந்த எண்ணத்த கொண்டு போடும். பாரு, அவன் அன்னைக்கு அப்படி பேசினவன் தானே, அன்னைக்கு அவன் அப்படி சொன்னவன் தானே, அப்படி பண்ணவன் தானேன்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன் த ஹோல் நான் என்ன சொல்ல வரேன்னா, மனுஷங்கள நீங்க மனுஷங்களா பார்த்தீங்கன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் உங்களால அவங்க கிட்ட நேசத்த காட்டவே முடியாது. மனுஷங்கள நீங்க மனுஷங்களா பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் உங்களால அவங்கள மன்னிக்கவும் முடியாது, அவங்ககிட்ட அன்பா இருக்கவும் முடியாது. அதற்கு மாறா, உங்க ஆவிக்குரிய கண்கள் வழியா அவங்கள பாருங்க. ஆவிக்குரிய லென்ஸ் வழியா பாருங்க. சரி, ஆவிக்குரிய கண்கள் வழியா பார்க்கறதுனா எப்படின்னா, நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆவிக்குரிய கண்கள் வழியா பார்க்கறதுனா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் கண்கள் வழியா அவங்கள பார்க்கணும். புரியுதா? இயேசு கிறிஸ்து அந்த நபர எப்படி பார்த்திருப்பார்? அந்த மனுஷன எப்படி பார்ப்பார்? இயேசு கிறிஸ்து உங்க கணவனார எப்படி பார்ப்பார்? உங்க மனைவி எப்படி பார்ப்பார்? உங்க குழந்தைகள் எப்படி பார்ப்பார்? உங்க பெற்றோர்கள் எப்படி பார்ப்பார்? உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க உறவினர்கள, உங்க அங்காளி, பங்காளி, நீங்க வந்து விரோதி, எதிரி, துரோகின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த நபர இயேசு எப்படி பார்ப்பார்? இயேசு எப்படி நீங்க நினைக்கிற மாரி இயேசு வந்து அவங்கள விரோதியாவோ, என்னது கோவக்காரனாவோ பார்க்க மாட்டார். ஏசப்பாவுக்கு எல்லாருமே குழந்தைங்க. ஏசப்பாவுக்கு எல்லாருமே ஆத்துமாக்கள். ஏன்னா, அந்த ஆத்துமாவுக்கு தான் ஏசப்பா வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்த பண்ணியிருக்கிறாரு. அப்படின்ற பொழுது, கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன். நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இயேசு கிறிஸ்து ஒரு ஆள பார்க்குறாருன்னா, கண்டிப்பா அவங்கள ஆத்மாவா மட்டும் தான் அவர் பார்த்திருப்பார். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். நீங்க இனி யார பார்த்தாலும், உங்க வாழ்க்கையில நீங்க யார பார்த்தாலும், அதாவது தெரிஞ்சவங்க மாத்திரம் இல்ல, உங்க இங்க ரோட்ல போவீங்க. அந்நியர்களா நெறைய பேர் போவாங்க ரோட்ல. மார்க்கெட்டுக்கு போவீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போவீங்க. எங்க போனாலுமே, அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருப்பாங்க தெரியுமா? 3வது மனுஷங்க. அவங்களையும் ஒரு ஆத்துமாக்களா பாருங்க. இது என்ன பண்ணும்னா, அ இதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அது இந்த ரகசியத்த நீங்க எப்படி அத எங்கேருந்து கத்துக்கணும்னா, ரோமர் 7வது அதிகாரத்துல பவுல் ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா அந்த இடத்துல சொல்லியிருப்பார். ரொம்ப ஆழமா அவரே பகுத்து ஆராய்ந்து ஒரு சில விஷயங்கள சொல்லியிருப்பார். என்னன்னா, நான் ரொம்ப எதார்த்தமான வார்த்தைகள சொல்றேன். வசனத்தின்படி நான் சொல்ல வராது. அவர் என்ன சொல்றாரு, நல்லது பண்ணணுன்ற ஆசை என் மனசுக்குள்ள இருக்குது. ஆனா என்னால நல்லது பண்ண முடியல. எப்படி? நான் நல்லது பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ள இருக்குது. ஆனா என்னால அந்த நல்லத பண்ண முடியல. அதற்கு பதிலா நான் வெறுக்கிற தீமைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் தீமைய பண்றேன் அப்படிங்கிறாரு. இந்த அளவுக்கு 2, 3 ஒரு 4, 5 வசனங்கள்ல ரொம்ப அவரு குமுறுறாரு. குமுறிட்டு அதற்கான ஆன்ஸரையும் அவரே சொல்றாரு. என்னன்னா, நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்ட்டு இன்னொரு ஆள கை காட்டுறார். யார? பாவத்த கை காட்டுறார். அதாவது அவருக்குள்ள ஏன்னா, நீங்களே நெனச்சு பாருங்க உங்க லைஃப்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு குடிகாரன் இருக்கிறான்னு வைங்களேன். குடிக்கிறவனுக்கு தெரியும் கண்டிப்பா குடிக்கிறது தப்பான காரியம் தான். ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள்ள வந்து குடிக்கிறதுக்கு தூண்டுது பார்த்தீங்களா? ஆத்துமா வந்து அந்த குடிக்கிறதுனால ஒரு ப்ளஷர், ஒரு சந்தோஷத்த பழகிருச்சு. பழகிருச்சுன்னா, எது பழக்கப்படுத்துச்சு அந்த ஆத்துமாவ? ஏன்னா எல்லா ஆத்துமாக்களுக்கும் தெரியும் தப்பு எது, சரி எதுன்னு. ஆனா, இங்க விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா, தப்ப நாம பண்ணல. நாம தப்பு பண்றதுக்கு இடம் குடுக்குறோம்.
நம்ம ஆத்மா நடுவுல நிக்குது. இன்னொரு பக்கம் பழைய மனுஷன் சொல்லப்படுகிறது பிசாசு. இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ள போறோம். அந்த இடத்துல தப்ப நம்ம டைரக்ட்டா பண்ண மாட்டோம். பிசாசு தப்பு பண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம அவனுக்கு இடம் குடுத்து அந்த பக்கம் போயிர்றோம். அவ்வளவுதான் நம்ம பண்றோம். இந்த இடத்துல இங்க என்னன்னா, ஆ உங்களுக்குள்ள நீங்க எழும்புற இந்த மனக்கசப்பான காரியங்கள் நெறைய சொல்லுவீங்க தெரியுமா? சிலர்லாம் என்ட்ட சொல்லுவாங்க, "நானும் அமைதியா இருக்கணும்னு பார்க்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. நானும் கோவப்படாம இருக்கணும்னு பார்க்கிறேன். நானும் குடிக்காம இருக்கணும்னு பார்க்கிறேன்." அ எனக்கு ரீசென்ட்டா ஒருத்தர் அறிமுகமானாரு. நான் இருக்கிற இடத்து பக்கத்துல. அவரு சொல்லுவாரு, அவர் தினமும் குடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். நான் சொல்லுவேன், "ஏன் எதுக்குப்பா இப்படி குடிச்சிட்டு இருக்கிறீங்க?" நான் அவர அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்ப அவரு சொல்லுவாரு, அவரு வந்து ரொம்ப ஞானி மாரி என்ட்ட பேசுறாரு. என்னன்னா, "இல்ல தம்பி, உனக்கு என்னோட போராட்டமே உனக்கு தெரியாது. என்னோட போரே வேற. அது என்னோட யுத்தமாக்கும். நான் குடிக்கக்கூடாதுன்னு நெனச்சாலும், எனக்கு எதிரா யுத்தம் பண்ணுவான் பிசாசு. அதனால குடிக்க போயிருவேன். அதுக்கு அடி பண்ணுது." அது இங்க என்னன்னா, அவங்களே நம்புறாங்க. அந்த பாவத்துக்கு நம்ம தான் என்னது காரணம். நம்ம தான் அதுக்கு வந்து என்ன சொல்றது? அந்த மூல காரணமா மூல காரணம் நீங்க இல்ல. ஏன்னா உங்க ஆத்துமா இப்போ உங்க ஆத்துமாவுக்கே நீங்க தப்புன்னு சொல்லிட்டு தப்புன்னு தெரியாம பண்ணா கூட பரவால்ல. ஆனா உங்க ஆத்துமாவுக்கு தெரியும். நீங்க ஒரு ஆள் மேல கோவப்பட்டாலோ, கடிஞ்சு பேசினாலோ, மன்னிக்க முடியாம இருந்தாலோ, உங்களுக்கு தெரியும் தப்பு. ஏன்னா பைபிள் சொல்லுது மன்னிக்கணும்னு சொல்லி, நீங்க மன்னிக்க முடியாம இருப்பீங்க. பைபிள் சொல்லுது கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி, நீங்க கோவப்பட்டுட்டு இருப்பீங்க. அதாவது கோவப்படுற விஷயத்துல இன்னொரு ஆத்துமாவுக்கு பலனடையும்படியா ஒரு கோவத்த நீங்க வெளிப்படுத்துனீங்கன்னா சந்தோஷம். ஆனா சிலருக்குலாம் சுருக்கு சுருக்குன்னு ஒரு கோவம் வரும். அதுவே ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நான் ரொம்ப கோவக்காரங்க. எனக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. நான் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டேன். ஆனா கோவம் வந்தா எனது இடத்த 2 ஆக்கிருவேன். கன்னா பின்னான்னு ஏதாவது பேசுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்து ஒரு 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 தேவன் விரும்பாத காரியம் உங்களுக்குள்ள இருந்து வரும்பொழுது, அது பண்றது நீங்க இல்ல. நீங்க இந்த காரியத்துக்கு இடம் குடுக்குறீங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், இதே விஷயம் தான் அடுத்தவங்களுக்குள்ளயும் இது நடக்குது. இப்ப இன்னொரு ஆள் உங்ககிட்ட உங்கள திரும்ப திரும்ப உங்கள வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் பையன் என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டப்படி ஆடுறான். என் மக வந்து பைபிள் படிக்க சொல்றேன் படிக்க மாட்டேங்கிறா. உலக ரீதியா வாழ்ந்துட்டு இருக்கிறா. இங்க என்ன விஷயம்னா, அவங்களுக்கு தெரியுது அது தப்புன்னு தெரிஞ்சாலுமே, அவங்க வந்து அத வந்து அவங்களுக்குள்ள இந்த ஆத்துமா அதுக்கு பழக்கப்பட்டிருக்கு இந்த பழைய வாழ்க்கைக்கு. ஸோ இங்க என்ன சொல்ல எது எது எதுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்றேன்னா, ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தவங்க மேல ஒரு அன்பு காட்ட முடியலன்னு வரும்போது, ஏன் அந்த இடத்துல அன்பு காட்ட முடியலன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு காரியம் அவங்க உங்கள வந்து பண்ணியிருப்பாங்க. உங்கள வந்து வேதனைப்படுத்த முடிய. அப்ப ஏன் அவங்க அப்படி வேதனைப்படுத்துறாங்கன்னு நீங்க யோசிக்கணும். நீங்க மனுஷங்களா பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க மாம்ச கண்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் என்ன இப்படி பண்ணிட்டாரு. என் மனைவி என்ன இப்படி சொல்லிட்டா. என் கணவன் இப்படி பண்ணிட்டாரு. என் அப்பா, அம்மா இப்படி என்ட்ட சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இப்படி பத்தி சொல்லிட்டான். அப்படிதான் மாம்ச கண்களா பார்ப்பீங்க. ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க கொஞ்சம் பார்க்கணும். ஏசப்பா கண்கள் வழியா நீங்க அவங்கள பார்க்கணும். ஏசப்பா கண்கள் வழியா பார்க்கும்பொழுது, அந்த ஆத்துமா அந்த மனுஷனே தூக்கிருங்க. கணவனாருன்னு பார்க்காதீங்க. மனைவியா பார்க்காதீங்க. ஒரு ஆத்துமாவா பாருங்க. அந்த ஆத்துமா ஏன் அந்த காரியத்த பண்ணுது? அந்த ஆத்துமா ஏன் அந்த விஷயத்த பண்ணி என்ன காயப்படுத்துது? அப்படி பார்க்க கத்துக்கோங்க. இத ஃபாலோ பண்ணி இதுல நான் கொஞ்சம் தேர்ச்சி தேர்ச்சி அடையலாம். கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சுட்டு வரதுனால சொல்றேன். எனக்கு இது என்ன ஆகுதுன்னா, என் லைஃப்ப ரொம்ப 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 சிம்பிள் ஆக்குது இந்த விஷயம். ஏன்னா, இப்ப லிட்டரலா யார் என்ன எது சொன்னாலுமே, நான் கவலையே பட மாட்டேன் அத பத்தி. ஒரு நிமிஷம் நான் வந்து அவங்களுக்கு பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க? அவங்க ஆத்துமா பரிதாபமான நிலைமையில இருக்குது. அவங்க ஆத்துமா பாவத்துக்கு அடிமையா இருக்குது. பிசாசுக்கு அடிமையா இருக்குது. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்ட்டு, ஜெபம் பண்ணிட்டு கடந்து போற ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு உன்னதமான ஒரு ஒரு பழக்கவழக்கத்த ஆண்டவர் கத்துக் குடுத்திருக்கிறாரு. ஸோ இத நீங்களும் இத பண்ணணுன்றது நான் ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறேன். ஏன்னா, அ நெறைய பேர் இப்படி இருக்கிறீங்க. நெறைய பேரு சொல்லுவீங்க. அதாவது திரும்ப திரும்ப இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க யார்கிட்ட இருந்து இத செயல்படுத்தணும்னா, உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட இருந்து தான். ஏன்னா, பைபிள் சொல்லுது, "மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே." அப்போ உங்க வீட்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்க வீட்ல நீங்க எந்தெந்த சில வீட்ல அம்மா, அப்பாவோட இருப்பீங்க, கணவன், மனைவி கூட்டு குடும்பமா இருப்பீங்க, தனி குடித்தனம் இருப்பீங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்க இருப்பாங்க உங்க கூட. உங்க வீட்ல இருக்கிறவங்கள இன்னிலிருந்து நீங்க மனுஷங்களா பார்க்காதீங்க. கணவனா பார்க்காதீங்க. அவங்கள ஒரு ஆத்துமாவா பாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்க ஆத்துமாவா தான் பார்த்திருப்பாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கண்கள் வழியா பார்த்து பாருங்களேன். அ இந்த குறிப்பிட்டவங்க உங்க உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, வசனம் படிக்க மாட்டாங்கன்னு நெறைய பேர் சொல்லுவீங்க. அப்ப நீங்க வந்து இயேசுவின் கண்கள் வழியா பார்க்கணும். உங்க பிள்ளைங்கக்குள்ள இருக்கிறது ஒரு ஆத்துமா தான். அந்த ஆத்துமா பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்த பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆத்துமாவுக்காக நீங்க பாரப்படுங்க, பிரயாசப்படுங்க. நான் அப்ப சொல்றதுனால எப்பவுமே அன்ப மட்டுமே கொட்டுங்க, யார்ட்டயும் கோவப்படாதீங்கன்னு சொல்ல வரல. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டீங்க. ஆனா, மாம்ச கண்கள் வழியா பார்த்துறாதீங்கன்னு சொல்ல வரேன். நான் அடிப்படையில சொல்ல வர கருத்து அதான். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. மனுஷங்கள பார்க்காம அந்த ஆத்துமாக்களா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா,
நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி தான், உங்க வாழ்க்கை ரொம்ப லெகுவா இருக்கும். நான் இந்த லெகுவா இருக்குன்றது தான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். ஏன்னா, எல்லாருக்குள்ளேயும் மனதளவுல நெறைய காரியங்கள போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க அப்படி, அவங்க இப்படி, அவங்க என் சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அ என் கணவர் வந்து தினமும் வந்து என்னைய வந்து சித்திரவதைப்படுத்துறாரு, அடிக்கிறாரு. என் மனைவி என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா, அம்மா எங்களுக்கு விரோதமாவே காரியங்கள பண்றாங்க. என் கூட பிறந்த சகோதர, சகோதரிகள் எங்களுக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. என் கூட ரொம்ப நெருங்கிய நண்பன். ஆனா அவனே நான் வாங்குன சின்ன கடன திரும்ப குடுக்க முடியாதுன்னா, என்னைய வந்து 4 வார்த்தை கேட்டு போறான். இப்படி அவங்களுக்கு நெறைய காரியங்கள் இருக்கும். இது என்ன பண்ணுது, அவங்கள மனுஷங்களா பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அது ஒவ்வொன்னும் பாரமாயிட்டே இருக்கும் உங்க மனசுக்கு மேல. ஓகே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா ஆத்துமாவ எல்லாரும் ஒரு ஆத்துமா அப்படின்ற ஸ்கேல்ல வச்சு பாருங்க. யாரு எது பண்ணாலுமே. அப்ப அந்த ஆத்துமா ஏன் அப்படி பண்ணுது? பாவம் அந்த ஆத்துமா பரிதாபமான நிலைமை. இப்போ தினமும் ஒருத்தர் உங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கிறாருன்னா, நீங்க கோவப்படுறதுனாலயோ, கத்துறதுனாலயோ, திட்டுறதுனாலயோ 4 பேர் முன்னாடி சொல்லி அவங்க கிட்ட பேச வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க அந்த ஆத்துமாவுக்காக கர்த்தர் சமூகத்துல உட்கார்றீங்களா? அந்த ஆத்துமா கிட்ட அன்பே வெளிப்படுத்துறீங்களா? அவங்க என்னதான் உங்கள கஷ்டப்படுத்தினாலும் அன்ப வெளிப்படுத்துறீங்களா? உங்க மனைவி எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டே பேசுவாங்க. உங்ககிட்ட அன்ப காட்ட மாட்டாங்க. அப்படின்றப்ப அந்த கணவனா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்கள ஆத்துமாவா பார்க்கணும். அவங்கள நீங்க வந்து ஐயோ! இவ வீட்ல இப்படிதான் இவ நை நைன்னு பேசிட்டே இருப்பா. அந்த மாரி பார்க்கக்கூடாது. ஆத்துமாக்களா பாருங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது வந்து இப்படி ஒரு கண்ணோட்டத்துல உங்க எதிரியா இருந்தாலும் சரி, உங்க துரோகி உங்க லைஃப்ல அவங்க இவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டான்னு நீங்க சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க. அவங்கள நீங்க கூட ஆத்துமாவா பாருங்க. உங்களுக்கு அவங்க மேல அன்ப தான் காட்ட தோணும். ஏன்னா, இந்த இவ்வளோ நேரம் பேசுனதோட மொத்தத்துக்கு நான் ஒரு அடிப்படையா நான் எத வைப்பேன்னா, அன்புன்ற காரியத்த வைப்பேன். ஏன்னா அன்பே பிரதானம். நீங்க என்னைக்கு ஒருத்தவங்கள ஆத்துமாவா பார்க்குறீங்களோ, அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து உண்மையான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அப்பதான் உங்களுக்குள்ள பிறக்கும். நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க வந்து நான் கிறிஸ்துவின் அன்ப வெளிப்படுத்துறேன்ட்டு நீங்க உங்களையே ஏமாத்திக்கலாம். ஆனா, நீங்க என்னைக்கு மனுஷங்கள ஆத்துமாக்களா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் பிறக்கும். ஆத்தும பாரம் பிறக்கும் பொழுது மட்டும் தான் கிறிஸ்துவோட அன்ப நீங்க வெளிப்படுத்த முடியும் மத்தவங்களுக்கு. ஸோ, அதனால இன்னையிலருந்து மனுஷங்கள மனுஷங்களா பார்க்காதீங்க. ஆத்துமாக்களா பாருங்க. இன்னையிலருந்து உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட இருந்து அத ஆரம்பிங்க. உங்க கணவனார், உங்க மனைவி, உங்க வீட்ல இருக்கிறவங்க அம்மா, அப்பா, குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இந்த காரியத்த பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா இருக்கும். திரும்ப திரும்ப அவங்க பண்ற விஷயம் கஷ்டமா தான் இருக்கும். நான் அத இல்லன்னு சொல்ல வரல. ஆனாலும் தேவன்கிட்ட அந்த கிருபைய கேட்டு, அந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதுல ஒரு சுகம் இருக்குங்க உண்மையிலேயே. அந்த ஆத்துமாவ பார்க்கறது மூலமா, அவங்க மேல நீங்க பாரப்படுறீங்க பார்த்தீங்களா? அதுல அருமையான ஒரு சுகம் ஒண்ணு இருக்குது. அத நீங்க ஒரு முறை நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா மாறிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அதுலருந்து வெளிய வரவே மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நிச்சயமா எல்லாரும் பார்க்குற எல்லாரும் கட்டாயம் நீங்க பின்பற்றியே ஆகணும். பின்பற்றினா தான் உங்க லைஃப்ல நீங்க நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனை உங்கள வந்துட்டே இருக்கும். பிரச்சனைங்க முக்காவாசி மனுஷங்க கிட்ட இருந்து தான் வரும். ஒவ்வொரு முறை மனுஷங்க உங்கள காயப்படுத்தும்போது நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு, வேதனைப்பட்டு, கோவப்பட்டுட்டு, பொறாமப்பட்டுட்டு, என்ன சொல்றது? பில்லி சூனியமே வச்சுட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. அந்த மனுஷங்கள ஆத்துமாக்களா பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த ஆத்துமா இந்த மாரி ஒரு தீமையான செயல எனக்கு பண்றாங்க ஆண்டவரே! அவங்கள மன்னிங்க. அவங்க பாவம். அவங்க செய்றது என்னன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள மன்னிங்க இப்படின்ட்டு, இப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்த அவங்களால அப்பதான் வெளிப்படுத்த முடியும். அதனால மனுஷங்கள மனுஷங்களா பார்க்காதீங்க. ஆத்துமாக்களா பாருங்க. ஆமென்.